الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة புகழனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலாவுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன் அல்லாதோர் வணங்கப்படுவதை முற்றிலுமே வெறுப்பவன். ஸலாத்தும் சலாமும் எமக்கு நேர்வழி காட்ட வந்த இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலேயும் அவர்களது குடும்பத்தார்கள், தோழர்கள், மறுமை வரை அவர்களை நல்ல முறையிலே பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி அவனது ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எமது உள்ளங்களிலே ஆழமாக பதிந்து அதனை வளர்க்க வேண்டிய முக்கியமான விடயங்களில் ஒன்று தான் அல்லாஹ் தஆலாவை கண்ணியப்படுத்துவதென்பது. எப்பொழுது எங்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ்வை பற்றிய கண்ணியம் குறைந்து விடுகின்றதோ அப்பொழுது தான் எங்களுக்கு மத்தியிலே பாவங்கள் அதிகரிக்கின்றன, மோசமான பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கின்றன, எங்களுடைய ஈமான் பலவீனம் அடைகின்றன. இவ்வாறான பல சோதனைகளுக்கு நாங்கள் உள்ளாகின்றோம். எப்பொழுது எங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் தஆலாவை பற்றிய அந்த கண்ணியம் இல்லாமல் போகின்றதோ அப்பொழுது தான் இது போன்ற சோதனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவை கண்ணியப்படுத்துவதென்பது பல வடிவங்களில் இருக்கின்றன. அதில் முக்கியமான இரண்டு விடயங்கள் தான். ஒன்று, அல்லாஹ் தஆலாவால் புனிதப்படுத்தப்பட்ட அவனுடைய வரையறைகள், வரம்புகளை மீறாமல் இருப்பது. அல்லாஹ் தஆலா எதனையெல்லாம் எங்களுக்கு தடுத்திருக்கிறானோ அந்த விடயங்களை நாங்கள் அதனை தாண்டி நாங்கள் அதனை செய்யாமல் அந்த விடயங்களை நாங்கள் பேணி பாதுகாத்து வருவது அல்லாஹ் தஆலாவை கண்ணியப்படுத்தக்கூடிய முறைகளிலே ஒன்றாக இருக்கின்றது. வமன் யுஅஸிம் ஹுருமாத்தில்லாஹி ஃபஹுவ கைருன் லஹு இன்த ரப்பி. யார் அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்டவற்றை யார் கண்ணியப்படுத்துகின்றாரோ அவருக்கு அவருடைய இரட்சகனிடத்திலே அது நலவாக நல்ல விடயமாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய அவனால் புனிதமாக்கப்பட்டவைகள் என்று சொன்னால் அவன் என்னென்ன விடயங்கள் எங்களுக்கு வரையறைகளாக வரம்புகளாக வைத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை நாங்கள் மீறாது அந்த வரம்புடன் அந்த வரையறையுடன் நாங்கள் நின்று கொள்ள வேண்டும். அவ்வாறு நின்று கொள்ளக்கூடியது எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நலவாக இருக்கின்றது. அவனை கண்ணியப்படுத்தக்கூடிய முறைகளிலே ஒன்றாக இருக்கின்றது.
இன்னொரு வடிவம் தான் அல்லாஹ் தாலாவால் புனிதமாக்கப்பட்ட அவனுடைய அடையாள சின்னங்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவது. அதுவும் அல்லாஹ் தாலாவை கண்ணியப்படுத்தக்கூடிய முறைகளில் ஒன்றுதான். அல்லாஹ் தாலா அல் குர்ஆனில் சொல்கின்றான், வமன் யுஅஸிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். யார் அல்லாஹ் தாலாவுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்றாரோ அவை அல்லாஹ் தாலாவுடைய அவனை பற்றி அந்த உள்ளச்சம் இறையச்சம் அவர்களிடத்தில் இருக்கின்ற என்பதற்குரிய ஒரு ஆதாரம் அந்த இறையச்சத்திலே ஒரு பகுதி என்பதாக அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஷஆயிருல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்பதற்கு இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள். என்னென்ன விடயங்களை எல்லாம் அல்லாஹ் தாலா ஏவி இருக்கின்றானோ, என்னென்ன விடயங்களை அல்லாஹ் தாலா தடுத்திருக்கின்றானோ, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டளைகளும் அது ஏவலாகவும் இருக்கலாம் விலக்கலாகவும் இருக்கலாம், அந்த அனைத்துமே அல்லாஹ் தாலாவுடைய அடையாள சின்னங்கள் தான். அந்த வகையில் நாங்கள் நிறைவேற்றக்கூடிய அமல் இபாதத்துக்களாக இருக்கலாம். இந்த அமல் இபாதத்துக்களை நாங்கள் நிறைவேற்றுவது மாத்திரமல்லாமல் அதனை கண்ணியப்படுத்த வேண்டும். பிரதானமாக இஸ்லாத்துடைய தூண்களாக இருக்கக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற இந்த வணக்கங்கள், இன்னும் பல வணக்கங்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். இவற்றை நாங்கள் செய்வது மாத்திரமல்ல, எங்களுடைய உள்ளத்திலே அந்த வணக்கங்களை பற்றி ஒரு கண்ணிய மகத்துவம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று நம்பிக்கை ரீதியாக, அகீதா ரீதியாக எது எல்லாம் ஈமானுடைய அடிப்படை அம்சங்களாக இருக்கின்றனவோ அந்த விடயங்களும் எங்களுடைய நாங்கள் நம்பிக்கை கொள்வதுடன் அவற்றை பற்றி ஒரு கண்ணிய மகத்துவம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை நாங்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய முறைகளில் ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்று தான் அவனால் அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கண்ணியப்படுத்தி அவருடைய வார்த்தையை முந்தி நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளோ எங்களுடைய செயல்பாடுகளையோ நாங்கள் செய்யக்கூடாது. அவரை கண்ணியப்படுத்தி அவரை ஈமான் கொள்வதும் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடிய அவனுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய முறைகளில் ஒன்றாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் அல்ல இஸ்லாத்துடைய புனித சின்னங்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அது எங்களுக்கு மூன்றாக பிரிக்கலாம். முதலாவது பகுதி வணக்கங்களுடன் தொடர்படக்கூடிய எல்லா விதமான வணக்கங்களும் ஏற்கனவே சொன்னதை போன்று இவையெல்லாம் அல்லாஹ் தாலாவை கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் இஸ்லாத்துடைய புனித சின்னங்களிலே உள்ளவையா நாங்கள் பார்க்கலாம். இது முதலாவது பகுதி. இதனை நாங்கள் எவ்வாறு கண்ணியப்படுத்துவது? அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரிவர நாங்கள் நிறைவேற்றி முழுமையாக நாங்கள் அதனை அல்லாஹ் தாலாவுக்காக வேண்டி என்று நாங்கள் நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அந்த விடயங்களிலே அல்லாஹ் தாலாவுடைய அந்த அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவதாக, இஸ்லாத்துடைய புனித சின்னங்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவதாக ஆகிவிடும். அடுத்தது இரண்டாவது பகுதி, சில காலங்களை அல்லாஹ் தாலா புனிதமான காலங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். என்னென்ன காலங்களை அல்லாஹ் தாலா அதுக்கு ஒரு சிறப்பை கூறி அல்ல அதுக்கு விசேஷமான நன்மைகளை கூறியிருக்கின்றானோ அந்த எல்லா காலங்களும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் ஒன்றாக நாங்கள் மதிக்க வேண்டிய, கண்ணியப்படுத்த வேண்டிய அல்லாஹ்வுடைய இஸ்லாத்துடைய புனித சின்னங்களில் ஒன்றாக நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் ரமலான் மாதம் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அந்த மாதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அதே போன்று தான் துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய முதல் 10 தினங்கள் அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கூடிய 4 மாதங்கள், இந்த வெள்ளிக்கிழமை, இதெல்லாம் அல்லாஹ் தாலாவால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஷஆயிருல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள், புனித சின்னங்கள், இஸ்லாத்துடைய புனித சின்னங்களாக பார்க்கப்படுகின்றன. இவற்றை நாங்கள் எவ்வாறு கண்ணியப்படுத்துவது? அந்தந்த காலங்களில் நாங்கள் எவ்வாறு எங்களுக்கு அமல்கள் செய்யப்பட வேண்டும் என்று காட்டித்தரப்பட்டிருக்கின்றதோ அந்த அமைப்பில் நாங்கள் முழுமையாக அதில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அந்த காலங்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த காலங்களில் அல்லாஹ் தாலாவுக்கு மாறு செய்வது ஏனைய காலங்களை விட அதிகமான பக்குவத்துடன் பயபக்தியுடன் நாங்கள் அந்த காலத்தில் இருக்க வேண்டும். அது அந்த காலத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய கண்ணியம். இது இரண்டாவது வகையான அடையாள சின்னங்கள். மூன்றாவது வகையான அடையாள சின்னங்கள் தான் இடங்கள் சம்பந்தப்பட்ட. அல்லாஹ் தாலா இஸ்லாத்தில் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக சில இடங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். சில இடங்களுக்கு சில இடங்களுக்கான சிறப்பியல்புள்ள சிறப்பம்சங்களை வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த இடங்களையும் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அவ்வாறான இடங்களிலே முதன்மையானது தான் அல்லாஹ் தாலாவுடைய பள்ளி வாயில்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் தாலா அல் குர்ஆனில் சொல்கின்றான், ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஅ வ யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு.
அந்த அல்லாஹ்வுடைய மாளிகைகளிலே அல்லாஹ் தஆலா அந்த மாளிகைகள் உயர்த்தப்பட்டு அதிலே அவனுடைய பெயர் கூறப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்றான். எனவே அந்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை நாங்கள் எவ்வாறு கண்ணியப்படுத்துவது? அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக இஸ்லாத்துடைய புனித சின்னமாக இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுகளை நாங்கள் எவ்வாறு கண்ணியப்படுத்துவது? அந்த மஸ்ஜிதுகளிலே நாங்கள் அதனை சுத்தமாக வைத்துக் கொள்வது, அந்த மஸ்ஜிதை நாங்கள் தொழுகைகள் ஏனைய திக்ர் இபாதத்துக்களின் மூலமாக அலங்கரிப்பது, அந்த மஸ்ஜிதுகளிலே இணை வைப்புகளோ அல்லது பித்அத்துகளோ எந்தொன்றும் நடக்காமல், வீண் பேச்சுகள் வீண் கூத்துக்கள் நடக்காமல் அந்த மஸ்ஜிதுகளை நாங்கள் பாதுகாப்பது, எங்களுடைய உள்ளத்தில் அந்த மஸ்ஜிதுகளை பற்றி ஒரு கண்ணியத்தை நாங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் அந்த மஸ்ஜிதுகளை நாங்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய இஸ்லாத்துடைய புனித சின்னமாக இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுகளை கண்ணியப்படுத்தக்கூடிய முறைகளிலே ஒன்றாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பள்ளி வாயில்களிலே முதன்மையான 3 பள்ளி வாயில்கள் இருக்கின்றன. அது நாங்கள் ஏனைய பள்ளி வாயில்களை விட அதிகமாக கண்ணியப்படுத்த வேண்டிய 3 பள்ளி வாயில் இருக்கின்றன. அதில் ஒன்று தான் மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் ஹராம், அடுத்ததாக மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி, அடுத்ததாக பிலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸா. இந்த 3 புனித ஸ்தலங்களும் புனித பள்ளிகளும் இஸ்லாத்திலே விசேஷமான ஒரு சிறப்பியல் இடங்களாக ஹதீஸ்களிலே காட்டப்பட்டு நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா அஃதலு மின் ஸலாத்தின் ஃபீ மா சிவா அஃதலு மின் அல்ஃபி ஸலாத்தின் ஃபீ மா சிவாஹு. என்னுடைய இந்த மஸ்ஜித் நபவியிலே தொழக்கூடிய தொழுகை ஏனைய பள்ளிகளிலே தொழக்கூடிய தொழுகையை விட 1000 மடங்கு சிறப்பானது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராத்தை தவிர என்று சொன்னார்கள். மீண்டும் சொன்னார்கள், வ ஸலாத்துன் ஃபில் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராத்தில் தொழுவது ஒரு தொழுகை அஃதலு மின் மிஅத்தி அல்ஃபி ஸலாத்தின் ஃபீ மா சிவாஹு. அதாவது ஏனைய பள்ளி வாயில்களே தொழக்கூடிய 1,00,000 தொழுகைகளை விட அந்த மஸ்ஜிது ஹராத்திலே தொழக்கூடிய அந்த தொழுகை அதற்கு சிறப்பு இருப்பது என்பதாக நபி அவர்கள் சொல்லிப்பை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று பிலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸாவை எடுத்துக்கொண்டால் வேறொரு ஹதீஸிலே அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய சிறப்பை பற்றி வந்திருக்கின்றது. 2 விதமான அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. ஒன்று, அந்த மஸ்ஜித் அக்ஸாவிலே தொழுதால் ஏனைய பள்ளிகளிலே தொழக்கூடிய தொழுகைகளை விட 500 மடங்கு சிறப்பு என்பதாகவும், இன்னொரு அறிவிப்பிலே 250 மடங்குகள் சிறப்பு என்பதாகவும் வந்திருக்கின்றன. அதில் 250 மடங்கு சிறப்பு என்ற ஹதீஸை தான் அதிகமான அறிஞர்கள் வலுப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த 3 அல்லாஹ்வுடைய பொதுவான அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுகளிலே இந்த 3 மஸ்ஜிதுகளுக்கும் விசேஷமான ஒரு சிறப்பு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக இடங்கள் ரீதியாக புனித சின்னங்களாக இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களாக இருக்கக்கூடிய இடங்களில் முக்கியமானது தான் இன்றைய காலத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் சம்பந்தப்படக்கூடிய ஹஜ்ஜுடைய வணக்கத்துடன் தொடர்பான பல இடங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ் உம்ரா இந்த 2 வணக்கத்துடைய எல்லா இபாதத்துகளும் முழுக்க மக்காவுடன் தான் தொடர்படுகின்றது. மக்கா என்பது எங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியாவுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம். இஸ்லாத்தில் மிக புனிதப்படுத்தப்பட்ட நகரங்களில் ஒன்றாக முதன்மையான நகரமாக இந்த மக்கா இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது சுமார் கடல் மட்டத்தை விட 280 மீட்டர்கள் உயரத்தில் இருக்கக்கூடிய மக்கா நகரத்திலே சுற்றி வர அதாவது பெரிய பெரிய மலைகளை கொண்ட ஒரு நகரமாக இந்த நகரம் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மக்காவுக்கு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் பலவிதமான பெயர்களை வைத்திருக்கிறான். அதே மக்கா என்ற பெயருடன் சேர்த்து பக்கா, அதே போன்று அல் பலத், அல் பலதுல் அமீன், அல் பல்தத், அதே போன்று உம்முல் குரா போன்ற இவ்வாறு பல பெயர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வைத்திருக்கின்றான். இந்த மக்காவை நாங்கள் எவ்வாறு கண்ணியப்படுத்துவது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மக்காவை புனிதப்படுத்தியிருக்கிறார்கள். புனிதப்படுத்துகிற என்ன அர்த்தம்? அந்த மக்காவுக்குள்ளே அந்த புனித பூமிக்குள்ளே நாங்கள் சண்டைகள் பிடிக்க முடியாது, யாரையும் கொலை செய்ய முடியாது, அங்கே வேட்டையாட முடியாது, வேட்டை பிராணிகள் அங்கிருந்து வெளியே துரத்தவும் முடியாது. வேட்டையாடக்கூடிய நோக்கத்திலே வெளியே போய் வேட்டையாடுவதற்காக வேட்டை பிராணிகளை துரத்தவும் முடியாது. அங்கே அதை இயற்கையாக முளைத்திருக்கக்கூடிய செடி கொடிகளை அங்கே வெட்டவும் முடியாது. இவ்வாறு பல சட்டங்கள் அங்கே மஸ்ஜித் மக்காவுக்கு புனித அடிப்படையில் அந்த சட்டங்கள் இருக்கின்றன. இந்த மக்காவை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம் சொன்னால் அந்த இடங்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த புனிதத்துவத்தை பேணி நாங்கள் மேற்கண்ட சட்டங்களை நாங்கள் பேண வேண்டும். அதே போன்று இன்னும் ஒன்று தான், முஸ்லீம் அல்லாதவர்கள் யாருக்கும் அங்கே மக்காவுக்குள்ளே நுழைய முடியாது, அந்த காபாவுக்குள்ளே யாருக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நுழைய முடியாது. இவ்வாறான பல சிறப்பியல்புகள் அந்த மக்கா இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த மக்காவுடன் சேர்த்து அல் மஷாயிருல் முகத்தஸா என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ஜுடன் தொடர்பான இன்னும் பல இடங்கள் இருக்கின்றன. அதில் முதன்மையான இடம்தான் மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், அதே போன்று மினா, அதே போன்று அரஃபா, முஸ்தலிஃபா, இந்த 4 இடங்களும் தான் முழுக்க முழுக்க எங்களுடைய ஹஜ்ஜுடைய அமல்களுடன் தொடர்படக்கூடிய இடங்களாக நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதில் முதலாவது மஸ்ஜிதுல் ஹராத்தை எடுத்துக்கொண்டால் மக்காவுடைய நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இஸ்லாத்தில் முதலாவதாக கட்டப்பட்ட அந்த காபாவை உள்ளடக்கிய பகுதி தான் இந்த மஸ்ஜிதுல் ஹராம் என்ற பகுதி. ஒரு விசாலமான பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்குரிய முதல் சிறப்பு என்று சொன்னால், உலகத்திலே பூமியில முதலாவதாக கட்டப்பட்ட மாளிகை அங்கே தான் இருக்கின்றது. அந்த மஸ்ஜிதுல் ஹராத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால், பிரதானமாக 6 இடங்கள், 6 இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்கள் அந்த மஸ்ஜிதுல் ஹராத்தை சுற்றி அதற்குள்ளே இருக்கின்றது. அதில் முதன்மையான தான் காபா, புனிதமான காபா. எங்கள் அனைவருடைய கிப்லாவாம் இருக்கக்கூடிய இந்த காபா இஸ்லாத்துடைய புனித சின்னமாக மஸ்ஜிதுல் ஹராத்துக்குள்ளே இருக்கின்றது. அதே காபாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சுவர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல், ஹஜருல் அஸ்வத் கல், அதுவும் இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்கள் ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்ற இந்த காபாவை கட்டுவதற்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்திய கல் மக்காம் இப்ராஹிம் என்ற பெயரில் அதே காபாவுக்கு பக்கத்தில் தான் இருக்கின்றது. அதே போன்று அந்த காபாவிலே சுற்றி வரைக்கும் ஒரு மதில் போன்றிருப்பதை நாங்கள் அந்த படங்களிலே கண்டிருப்போம், அல்ல நேரடியாக போய் கண்டிருப்போம். ஹிஜ்ரி இஸ்மாயில் என்று சொல்வார்கள், ஹத்தீம் என்று சொல்வார்கள். அந்த பகுதியும் இந்த காபாவுடைய புனித ஸ்தலங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் தேடி ஓடிய அந்த சஃபா மர்வா 2 மலைகள், இதுவும் அந்த மஸ்ஜிதுல் ஹராத்துக்குள்ளே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. இவ்வாறு இந்த இடங்கள் எல்லாம் முக்கியமான, அதே போன்று ஜம்சம் கிணறு, இது எல்லாம் இந்த 6 இடங்களும் இந்த மஸ்ஜிதுல் ஹராத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களாக இருக்கின்றன. இந்த அடையாள சின்னங்களை நாங்கள் எவ்வாறு கண்ணியப்படுத்துவது? காபாவை பொறுத்தவரையில் காபாவை கண்ணியப்படுத்தக்கூடிய முறை, அதனை சுற்றி வர நாங்கள் தவாப் செய்ய வேண்டும். அந்த காபாவை கட்டப்பட்டிருப்ப நாங்களுக்கு தவாப் செய்வதற்காக வேண்டி அந்த இடத்தில் நாங்கள் முறையாக ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். மக்காம் இப்ராஹிமை எவ்வாறு கண்ணியப்படுத்துவது? அதற்கு பின்னால் 2 ரக்காத்துகள் தவாப் முடிந்ததற்கு பின்னால் தொழக்கூடிய வத்தஹிது மின் மக்காம் இப்ராஹிம் முஸல்லா என்ற அந்த வசனத்துக்கு ஏற்ற அந்த அமைப்பில் நாங்கள் தொழ வேண்டும். அதே போன்று நாங்கள் ஜம்சம் கிணற்றில் நாங்கள் எவ்வாறு கண்ணியப்படுத்துவது? நபியுடைய சுன்னாவை பேணி நாங்கள் ஜம்சம் கிணற்றில் நாங்கள் தண்ணீர் அருந்துவது. அதே போன்று அந்த ஹிஜ்ரி இஸ்மாயிலுக்குள்ள பகுதியில் எங்களுக்கு தேவை ஏற்பட்டால் தொழலாம். அந்த இடத்துல தொழுவதாக இருந்தால் ஃபர்து அல்லாத தொழுகையில் தொழலாம். அவ்வாறு தொழுதால் காபாவுக்குள்ளுக்கு தொழக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்ததற்கு சமன் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜருல் அஸ்வத் கல்லை பொறுத்தவரையில் அதனை தாங்கள் தவாப் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல அதனை முத்தமிட முடியுமா இருந்தால் அதுதான் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை நாங்கள் அந்த இடத்துல முத்தமிடு அந்த கல்லை நாங்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய முறைகளில் ஒன்றாக இருக்கின்றது. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடன் தொடர்படக்கூடிய அந்த மஷாயிருல் முகத்தஸா புனித ஸ்தலங்களில் 2வது இடம் தான் மினா என்ற இடம். மினாவை பொறுத்தவரையில் ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் மிக முக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்படுகின்றது. 5 இரவுகள் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்துடன் தொடர்பான 5 இரவுகளிலே 4 இரவுகள் அங்கு மினாவிலே தான் ஹாஜிகள் தங்குகின்றார்கள். 8வது தினத்துடைய பின்னர் 9ஆம் இரவு, அதே போன்று 11ஆம் 12ஆம் 13ஆம் இரவுகள், இந்த 4 இரவுகளும் அங்கே மினாவிலே தான் ஹாஜிகள் தங்குகின்றார்கள். இந்த மினாவுக்குரிய சிறப்பு என்னன்னு சொன்னால், முதலாவதாக அந்த இடத்திலே தான் 3 கல்லெறியக்கூடிய இடங்கள் ஜமராத்தல் இருக்கின்றன. அந்த ஜமராத்தலுடைய பின்னணி என்னது? நாங்கள் அதிகமான பயான்களிலே கேட்டிருப்போம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக சென்ற நேரத்திலே 3 இடங்களிலே ஷைத்தான் குறுக்கிடுகின்றான். அந்த 3 இடங்களிலும் அவர்கள் கல்லெடுத்து ஷைத்தானை விரட்டுகின்றார்கள். இன்று அந்த இடத்திலே அங்கே ஷைத்தான்கள் இல்லை. அந்த இடத்திலே அங்கே அது நினைவு கூறும் முகமாக தூண்கள் நாட்டப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் தஆலா ஒரு வணக்கமாக வைத்திருக்கின்றான். அதே போன்று அதே மினாவிலே முக்கியமான இன்னொரு பள்ளி இருக்கின்றது, மஸ்ஜிதுல் ஹைஃப் என்ற ஒரு பள்ளி. இஸ்லாத்துடைய முக்கியமான அடையாள சின்னங்களில் ஒன்றாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாயிலே மினாவிலே குத்பா ஆற்றிய இடம் அந்த இடம்தான். அதே போன்று அந்த இடத்துல இன்னும் பல நபிமார்கள் தொழுததாக சஹீஹான ஹசனுடைய தரத்தில் வரக்கூடிய ஹதீஸ்களில் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறான முக்கியமான சிறப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் மஸ்ஜிதுல் ஹைஃப் என்ற இடம் அந்த மினாவில் இருக்கின்றது. அதே போன்று தான் இஸ்லாத்துடைய அந்த வளர்ச்சி, இஸ்லாமிய ஒரு அரசாங்கம் உருவாகக்கூடிய பின்னணி காரணமாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த அன்சாரி வாலிபர்களுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த உடன்படிக்கையும் இந்த மினாவிலே தான், அந்த ஜமராத்துக்கு பக்கத்திலே தான் நடைபெற்றது. முதலாவது அக்கபா, 2வது அக்கபான் 2 நபித்துவம் கிடைத்து 12ஆம் 13ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற அந்த 2 உடன்படிக்கைகளும் தான் இஸ்லாமிய ஆட்சி ஒன்று உருவாகி மதீனாவில் இஸ்லாம் வீறிட்டு இன்று எங்களுக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருந்த அந்த உடன்படிக்கை நடந்த இடமும் இந்த மினாவிலே தான் இருக்கின்றது என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
எனவே அதே போன்று இந்த மினாவில் இன்னும் பல சிறப்பம்சங்கள் நாங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சூரத்துல் முர்சலாத் என்ற அந்த சூறாவும் இந்த மினாவிலே இறங்கியதாக தான் பல அறிவிப்புகள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாத்துடைய புனித சின்னங்களிலே ஹஜ்ஜுடன் தொடர்பான இன்னொரு இடம் தான் அரஃபா என்ற இடம். இந்த அரஃபா என்ற இடமும் முக்கியமான ஒரு இடமாக இருக்கின்றது. அது மஸ்ஜித் நபவியிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மக்காவிலே புனித எல்லை ஹரம் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த ஹரத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரே ஒரு புனித இடம் இந்த அரஃபாவை இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய முக்கியத்துவம் நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை. அந்த அரஃபாவிலே தங்காமல் யாருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவ்வளவுக்கு முக்கியமான ஒரு இடம் தான் இந்த அரஃபா என்ற இடம். அந்த இடத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் ஒன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று குத்பா ஆற்றிய அந்த அரஃபா குத்பா ஆற்றிய இடத்திலே இன்று ஒரு பெரிய ஒரு பள்ளி வாயில் கட்டப்பட்டிருக்கின்ற மஸ்ஜித் நமிரா என்று சொல்லி, அதே போன்று நபி அவர்கள் அதாவது அரஃபாவுடைய அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே அரஃபாவிலே தங்கிய இடம், அவர்கள் நின்று துஆ கேட்ட வணக்கம் செலுத்திய இடம் தான் ஜபலுர் ரஹ்மான் ஒரு மலை இருக்கின்றது. அந்த மலை அடிவாரத்திலே தான் நபி அவர்கள் அங்கே நின்று தான் அவர்கள் தங்களுடைய இபாதத்துக்களை அந்த அரஃபாத் தினத்திலே செய்தார்கள். இந்த 2 இடங்களும் அரஃபாவிலே முக்கியமான 2 இடங்களாக புனித சின்னங்களாக எங்களுக்கு பார்க்கலாம். அதே போன்று இந்த மக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த புனித சின்னங்களில் இன்னும் ஒன்று தான் முஸ்தலிஃபா என்பது. அதாவது மினாவுக்கும் அரஃபாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சுமார் மஸ்ஜித் ஹராத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் முஸ்தலிஃபா என்ற இடம். அங்கே மக்கள் அனைவருமே ஒன்று சேருவதன் காரணமாக, நெருக்கமாக இருந்து ஒன்று சேருவதன் காரணமாக அந்த இடத்துக்கு முஸ்தலிஃபா, அதே போன்று அல் ஜம் என்று போன்ற பெயர்கள் சொல்லி அழைப்பார்கள். அங்கேயும் ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கின்றது. அல் மஷ்அருல் ஹராம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறிய ஃபஇதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின் ஃபذ்குருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம், நீங்கள் அரஃபாவிலிருந்து திரும்பி சென்றால் மஷ்அருல் ஹராம் என்ற இடத்திலே அல்லாஹ் தாலாவை வணங்குங்கள், அல்லாஹ் தாலாவை நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறானே. அந்த மஷ்அருல் ஹராம் என்ற இடத்திலே இன்று ஒரு பெரிய ஒரு அதே பேர் ஒரு பள்ளிவாயில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். முஸ்தலிஃபாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பம்சம் அடையாள சின்னமாக இருப்பது. அந்த நபி அவர்கள் அதிகமாக வணக்கம் செலுத்திய அந்த மஷ்அருல் ஹராம் என்ற இடம் முஸ்தலிஃபாவில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறான பல புனிதமான இடங்கள் அந்த இடங்களில் அந்த மக்காவில் இருக்கின்றன. இந்த இடங்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவதென்று சொன்னால் அந்தந்த இடங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய நேரத்திலே என்னென்ன வணக்கங்களை செலுத்தினார்களோ அந்த வணக்கங்களை கூட்டல் குறைத்தல் இல்லாமல் புதிதாக நுழைவிக்காமல் நாங்கள் இந்த இருக்கக்கூடிய அமல் இபாதத்துக்களை செய்வது தான் அந்த இடங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இது போன்ற இடங்களை நாங்களும் கண்ணியப்படுத்தி இந்த இடங்களை நேரடியாக பார்க்க கிடைக்காதவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த புனித சின்னங்கள், அடையாள சின்னங்கள், இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களை மதிக்கக்கூடிய கண்ணியப்படுத்தக்கூடிய விடயத்திலே நாங்கள் மக்கள் எடுத்துக்கொண்டால் அதில் 3 ஷாரார் எங்களுக்கு பார்க்கலாம். ஒரு ஷாரார் இருக்கின்றார்கள், இந்த அடையாள சின்னங்களை குர்ஆன் ஹதீஸ் காட்டிய முறை பிரகாரம் சரியாக அதனை மதித்து அதில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றை முறையாக செய்யக்கூடிய ஒரு ஷாரார் இருக்கின்றார்கள். இவர்கள் தான் அல்லாஹ் தஆலாவால் பாக்கியம் அளிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் நேர்வழி காட்டப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இன்னொரு ஷாரார் இருக்கின்றார்கள், அந்த அடையாள சின்னங்களுடைய விஷயத்திலே அளவுக்கு மீறி அளவு கடந்து போகக்கூடிய ஒரு சாரம் இருப்பை நாங்கள் பார்க்கின்றோம். நான் ஏற்கனவே கூறினேன், அந்த புனித சின்னங்களிலே நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதில் குர்ஆன்ல ஹதீஸ்ல காட்டப்பட்ட பிரகாரம் தான் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அளவு கடந்து போகக்கூடியவர்கள் எங்களுக்கு 2 ஷாராரை பார்க்கலாம். ஒரு ஷாரார் இருக்கின்றார்கள், அங்கே ஏற்கனவே புனிதமான இடமாக இருக்கக்கூடிய இபாதத்து செய்வதற்குரிய இடமாக இருக்கக்கூடிய இடத்திலே இஸ்லாம் காட்டி தராத முறையிலே பரக்கத் எடுக்கக்கூடிய, அல்ல இஸ்லாம் காட்டி தராத முறையிலே இபாதத் செய்யக்கூடிய சிலரை நாங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்காக அங்கே போய் பார்த்தா விளங்கும், அல்ல வீடியோக்களை கூட எங்களுக்கு பார்க்கலாம். காபா, ஏற்கனவே நான் கூறியது போன்று காபா வைக்கப்பட்டிருப்ப எங்களுக்கு தவாப் செய்வதற்காக வேண்டி. ஆனால் சிலரை நாங்கள் பார்க்கின்றோம், அந்த காபாவிலே தவாப் செய்தால் தான் எங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும். அந்த காபாவுடைய சீலை பிடவை நாங்கள் பிடித்து கொண்டிருப்பதாலோ, அல்ல காபாவுடைய அந்த சுவரை நாங்கள் பிடித்து கொண்டிருப்பதாலோ இந்த முறையில் எங்களுக்கு பரக்கத்து செய்ய முடியாது. இது அந்த புனித ஸ்தலங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய அளவு கடந்து போகக்கூடிய முறைகளில் ஒன்றாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே காபாவை நாங்கள் தவாப் செய்வதற்கு
செய்வது தான் அங்கே பரக்கத்து. மஸ்ஜிதுல் ஹராத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்து என்னது? அந்த இடத்தில் நாங்கள் அதிகமாக தொழ வேண்டும். அதன் மூலமாக லட்சக்கணக்கான தொழுகைகளுடைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மஸ்ஜிதுல் ஹராத்தில் இருக்கக்கூடிய தூண்களை பிடிப்பதோ அல்லது அந்த மக்காம் இப்ராஹிமை நாங்கள் தொடுவதோ இதுவெல்லாம் மார்க்கத்தில் காட்டித்தரப்பட்ட முறைகளை கண்ணியப்படுத்தப்பட்ட முறைகள் அல்ல. இது நாங்கள் அந்த அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய முறைகள் அல்ல என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு ஷாரர் இருக்கின்றார்கள். அதே போல அரஃபாவிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் அங்கே ஜபலுர் ரஹ்மான் ஒரு மலை இருக்கின்றது. சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த மலைக்கு ஏறுவது ஒரு இபாதத் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலைக்கு ஏறவில்லை. அந்த மலை அடிவாரத்திலே தான் இபாதத் செய்தார்கள். அந்த மலைக்கு ஏறி அதில் இருக்கக்கூடிய தூணடியிலே போய் நிற்பார்கள். அது ஒரு இபாதத்தாக நினைத்துக் கொண்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொண்டு ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். இது இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களிலே கண்ணியப்படுத்தக்கூடிய முறை அல்லாத, இஸ்லாம் காட்டி தராத முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறு ஒரு சாரர் இருக்கின்றார்கள். ஏற்கனவே பரக்கத் எடுப்பதற்காக காட்டி தரப்பட்ட விடயங்களிலே மதிப்பதற்காக காட்டித்தரப்பட்ட முறையிலே அளவுக்கு மீறி போகக்கூடியவர்கள். இன்னும் ஒரு சாரர் இருக்கின்றார்கள். இஸ்லாம் காட்டி தராத சில இடங்களை முக்கியமான புனித ஸ்தலங்களாக கருதி அந்த மாதிரி இடங்களை போய் தரிசித்து அந்த மாதிரி இடங்களில் பரக்கத் பெறக்கூடியவர் நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறான இடங்களில் முக்கியமான ஒன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிய அந்த ஹிரா குகை இருக்கக்கூடிய ஜபல் நூர் என்ற மலை. மஸ்ஜிதுல் ஹராத்திலிருந்து வடக்கு திசையில் ஒரு சுமார் 4.8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மலை தான் ஜபல் நூர் என்ற ஒரு மலை. மிக உயரமான மலையிலே உயரத்தில் இருக்கக்கூடிய குகை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவதாக அவர் நபியாக அனுப்பப்பட்டு வஹி இறங்கிய குகை. அந்த குகைக்கு போகக்கூடிய வழிகளும் செய்து வைத்திருக்கிறார்கள். அதிகமான சிரமப்பட்டு கொண்டு அங்கே ஏறுகின்றார்கள். சும்மா ஒரு முறை பார்த்து வருவதற்காக ஏறுவது என்பது பரவாயில்லை. ஆனால் அந்த இடத்தில் ஒரு புனிதம் இருப்பதாக நினைத்து கொண்டு அங்கே முசல்லாக்கள் கூட போட்டு வைத்திருக்கிறாங்க. சிலர் தொழுவார்கள். போய் இவ்வாறு இபாதத் நபி அவர்கள் இபாதத் செய்தார் என்பதற்காக வேண்டி அந்த இடத்திலே நாங்கள் இபாதத் செய்வது மார்க்கத்துக்கு முரணாக அளவு கடந்து போகக்கூடிய செயலாக இருக்கின்றது. நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கியது முதலாவதாக அந்த குகையிலே தான். அந்த குகையிலே வஹி இறங்கியதற்கு பின்னால் சுமார் 13 வருடங்களாக நபிகள் மக்காவில் இருந்தார்கள். 13 வருடங்களாக மக்காவில் இருந்தார்கள். அந்த 13 வருட காலத்திலே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இரண்டாவது தடவையாக அவர்கள் மீண்டும் அந்த குகைக்கு அந்த மலைக்கு ஏறி அந்த குகைக்கு போய் பார்த்துட்டு இந்த இடம் தான் எனக்கு முதலாவதாக சாதாரண முஹம்மதாக இருந்த என்னை நபியாக தரம் உயர்த்திய இடம் இந்த இடம் தான், எவ்வளவு புனிதமான இடமாக மதிக்கப்பட வேண்டிய ஒரு இடம். ஆனால் நபி அவர்கள் இரண்டாவது தடவையாக ஒரு தடவை கூட அந்த இடத்துக்கு போனதாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான தகவலும் இல்லை. எனவே அது சரி, மக்காவில் இருக்கத்தில் அவர்களுக்கு ஒரு அதிகாரம் இல்லை, அதனால் போகவில்லை என்று வைத்துக் கொண்டாலும் நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனதுக்கு பின்னால் 10 வருஷம் மதீனாவில் இருந்தார்கள். அந்த 10 வருஷத்தில் 4 தடவைகள் மக்காவுக்கு வந்து சென்றிருக்கிறார்கள். அந்த 4 தடவைகள் அதிகாரம் இருக்கக்கூடிய விசேஷமாக ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி, அதற்கு பின்னால் கூட அந்த மக்கா வெற்றி கொண்ட நேரத்தில் கூட நபி அவர்கள் சஹாபாக்களை கொண்டு போய் அந்த ஜபல் நூருக்கு அருகாமையில் கொண்டு வந்து இந்த குகையிலே தான் எனக்கு வஹி இறங்கியது, இந்த குகையிலே தான் முதலான நபி அனுப்பப்பட்டேன் என்று யாரையும் கொண்டு போய் காட்டியதாகவோ அல்லது அவர்கள் போய் பார்த்து வந்ததாகவோ அங்கே எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனவே புனிதமாக்கப்பட வேண்டிய இடமாக இருந்தன்னு சொன்னால் அது கண்ணியப்படுத்தப்பட்டு விசேஷமாக ஒரு இபாதத்துக்கு ஒரு பிரத்தியமான இடமாக அதை வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தில் நபி அவர்கள் ஏறி இருப்பார்கள், அதனை சஹாபாக்களுக்கு காட்டியிருப்பார்கள். அதே போன்று தான் நபி அவர்கள் ஹிஜ்ரத் செல்லக்கூடிய இடத்தில் அவர்கள் ஒளிந்திருந்த குகை சோறு குகை, அந்த ஜபல் சோறு மலையில் இருக்கக்கூடிய ஒரு குகை தான் மஸ்ஜிதுல் ஹராத்தின் தெற்கு பகுதியில் ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகை, அதுவும் மிக உயரமான மலையில் இருக்கக்கூடிய ஒரு குகை. அந்த குகையும் அவ்வாறு தான் சிரமப்பட்டு கொண்டு சிலர் ஏறுவார்கள். ஆனால் உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வந்த அந்த குகை உண்மையில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்த குகை. அந்த குகை அல்லாஹ் குர்ஆனிலே கூட சொல்லியிருக்கிறான் சூரத்து தௌபாவிலே. அப்படிப்பட்ட அந்த குகைக்கு கூட நபியர் ஒரு சந்தர்ப்பத்திலே கூட அங்கே போகவில்லை. மீண்டும் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்த எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அந்த குகையை போய் ஒரு தடவை கூட போய் பார்க்கவில்லை. அது இபாதத்தாக இருந்தால், புனிதப்படுத்த வேண்டிய ஒரு இடமாக இருந்தால் நபி அவர்கள் அங்கே போய் பார்த்திருப்பார்கள். ஏன்னா அது போன்ற இடங்களுக்கு நாங்கள் செல்லக்கூடாது, செல்லலாம் பிரச்சனை ஒரு முறை பார்த்து வருவதற்காக. அவ்வாறு நாங்கள் ஒரு பழைய புராதன சின்னங்கள் அடிப்படையில் பார்த்து வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் எங்களுடைய உள்ளத்தில் அதை பற்றி ஒரு புனிதமான எண்ணமோ அல்ல ஒரு இபாதத் செய்வதற்கான ஒரு இடம் என்பதாகவோ எங்களுடைய உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது. அவ்வாறு வந்தால் அந்த அடையாள சின்னங்கள் நாங்கள் அளவுக்கு மீறி கண்ணியப்படுத்துவதாக இருக்கின்றோம்.
இன்னொரு சார் இருக்கிற 3ஆவது சார் அதில் கூறி முடித்துக் கொள்கின்றேன். இந்த அடையாள சின்னங்கள் விஷயத்திலே அலட்சியமாக இருக்கக்கூடியவர்கள் சிலர் இருக்கின்றார்கள். அது புனித காலங்களாம் இருக்கலாம், புனித இடங்களாம் இருக்கலாம், எல்லாமே அவர்களுக்கு எல்லா காலம், வருடத்தில் எல்லா காலமும் சமமானவர்கள். அவர்களுக்கு ரமதான் வந்தாலும் ஏனைய காலங்கள் வந்தாலும் எல்லாம் ஒன்று போல் இருக்கும். சிலருக்கு துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 வந்தாலும் ஏனைய காலம் ஒன்று மாறி அந்த காலங்களிலே விசேஷமாக கூடுதலாக கவனம் செலுத்தி இபாதத்துகளில் ஈடுபட மாட்டார்கள், அதற்காக சிரத்தை எடுக்க மாட்டார்கள். அதே போல இந்த புனிதமான இடங்களிலையும் பெரிசா மதிக்க மாட்டார்கள், அலட்சியப்படுத்தக்கூடிய இருக்கின்றார்கள். இந்த 2 சாராருக்கு மத்தியில் நல்லடியார்கள் இருப்பார்கள். அந்த குர்ஆன்ல ஹதீஸ்ல காட்டிய முறை பிரகாரம் அந்த இபாதத்துக்களை செய்யக்கூடியவர்கள், அந்த இடங்களை முறையாக கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள், அந்த இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்கள், அந்த அடையாள சின்ன கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசி ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நாங்கள் இந்த மக்கா மதீனா வரக்கூடிய இடத்துல எங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் பெரியோர் எண்ணம், ஒரு பெரியோர் மதிப்பு வருகின்றது, பெரியோர் புனிதமான ஒரு இடமா நாங்கள் கருதுகின்றோம். அதே மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக அந்த குத்பத்து அரஃபா குத்பாவிலையும் அடுத்த நாள் மினாவிலே ஓதிய குத்பா, இந்த 2 குத்பாவிலையும் அந்த ஊரையும் அந்த மாதத்தையும் ஒப்பிட்டு சொன்னார்கள். இந்த மாதம் எவ்வாறு புனிதமானதோ, இந்த இடம் எவ்வாறு புனிதமானோ, இன்றைய நாள் எவ்வாறு புனிதமானதோ, அதே போன்றுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய மானம், உயிர், உடைமைகள், இந்த 3மே புனிதமானது. நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே மக்காவை பற்றி ஒரு புனித எண்ணம் வைத்திருக்கின்றோம், காபாவை பற்றி புனித எண்ணம் வைத்திருக்கின்றோம். ஆனால் அடுத்தவர்கள் மானத்தை கிழிக்கின்றோம். நாங்கள் எவ்வாறு காபாவை, இந்த அரஃபாவை, மினாவை, முஸ்தலிஃபாவை, இது போன்ற இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களை மதிக்கின்றோமோ, அதைவிட அதிகமாக எங்களுடைய சகோதர முஸ்லிம்களுடைய மானத்தை, உயிரை, உடைமைகளை மதிக்க வேண்டும் என்பதை ஞாபகமூட்டி முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.